ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மே ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த செக்டார் அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகுது, ஆல்ரெடி நம்ம சொன்ன செக்டார்ஸ்லாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்கலாம். வாங்க வீக்லி மார்க்கெட் அப்டேட்டுக்கு போகலாம். வீக்லி மார்க்கெட் நம்ம ஒவ்வொரு வீக்கும் என்ன பார்த்துட்டோம்னா, வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு ஓவரால் டைரக்ஷன் கொடுக்கும். இந்தியன் மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு 40% சப்போர்ட் பண்ணணும், செக்டார் வந்து 40% சப்போர்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து 20% தான் அது மூமெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வார வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மா சைடு தான் போக போகுது. சம் ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். லூப்பின், ஆரோ ஃபார்மா சொல்லியிருந்தாச்சு, கிளாண்ட் ஃபார்மா சொல்லியிருந்தாச்சு, லாஸ்ட் வீக் அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்ரிஸ் இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். அது இல்லாமல் நம்ம வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து என்ன ஸ்டாக் வந்திருக்கு. டேர்ம்னா தாத்தா அப்பா மகன், அட்வான்ஸ் டேர்ம்னா அட்வான்ஸாக இருக்கிற தாத்தா அப்பா மகன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாதவங்க வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் இருக்குது, போய் பார்க்கலாம். சாகர் ஹெல்த் கேரு, தைரோ கேரு, மர்க்சன் ஃபார்மா, டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து பிஎஸ்சி இருக்குது. பிஎஸ்சி வந்து நம்ம கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணலாம் இந்த வாரம். ஸோ தேவைன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது மட்டும் வாட்ச் லிஸ்ட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வேர்ல்டு மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் என்ன பண்ணுது, யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுது. மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60 நல்லா கிளியராக இருக்குது. டெய்லியில் வந்து 60 கிராஸ் பண்ண முடியாமல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 60 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கு. ஸோ வந்து நல்ல சைன். யூகே யூகே மார்க்கெட்டில் டெய்லி வந்து 60 கிராஸ் பண்ணியிருக்கு. மற்ற வீக்லி 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. மந்த்லி ஆல்ரெடி 60க்கு மேலே இருக்கு யூகே மார்க்கெட். இந்தியா விக்ஸ் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து நல்லா கீழே போய்கிட்டே இருக்கு, நல்ல சைனு. ஜெர்மனி மார்க்கெட் பாருங்க, நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60 கிராஸ் பண்ணியிருக்கு. டெய்லி 60 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆகிருக்கு. மீன்ஸ் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து புல்லிஷ் சைடுக்கு வந்து போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. S&P 500 சைடு டெய்லியில் சைட்வேஸ் போகுது. நாஸ்டாக் வந்து டெய்லியில் 60 கிராஸ் பண்ண முடியாமல் தேர்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஐடி செக்டார்க்கெலாம் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஹேண்ட்ஸங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ செக்டார்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியன் இண்டெக்ஸை பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி மந்த்லி 60க்கு மேலே போகல இன்னும். ஆர்எஸ்ஐ வீக்லியும் 60க்கு மேலே போகல, பட் வந்து 20 மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு குட் சைன். இப்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து கீழே டச் பண்ணால் நமக்கு வந்து வெஜ் பேட்டர்னாக மாறி இருக்கும். பட் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாறி இருக்குது. ட்ரையாங்கிளுடைய மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த லைனில் வந்து இந்த கேப்பில் சப்போர்ட் எடுத்து மேலே போனால் இது வந்து நல்ல புல்லிஷ்காக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது நிஃப்டி சைட்வேஸ்லேருந்து. பட் ஆர்எஸ்ஐ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 60ல் இருக்குது, 60.95. ஸோ இங்கேருந்து டேர்ன் ஆகும் சான்ஸ் இருக்குது. டேர்ன் ஆனாலும் இந்த லைனில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கேப்பில் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டனுக்காக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை பற்றி பார்க்கலாம்.
எப்படி மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது சம்வாட் பெட்டராக இருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து டெய்லியில் 60 கீழே போகாமலே இருக்கு. ஸோ என்னன்னா, ஆனால் வீக்லியில் வந்து 60 கிராஸ் பண்ண முடியாமல் லைட்டாக டர்ன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இதுக்கு நல்ல கேப் சப்போர்ட் இருக்கு, மேலே போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. மந்த்லி வந்து 60 கிட்ட இருக்கு. 60 கிராஸ் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் பெட்டராக மாறிடும். நம்ம அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலாம் எப்படி வந்து பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே சேமாக இருக்குது. சேம் ஆர்எஸ்ஐ வந்து டெய்லி 60க்கு மேலே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண ப்ரைவேட் பேங்க்ஸும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். வீக்லி பாருங்கள் 60 கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, மந்த்லியும் 60 கிட்ட வந்துருக்கு. ஸோ கிராஸ் பண்ணுதா இல்லையா. பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து மறுபடியும் சைட்வேஸில் தான் போயிடுச்சு. ஃபினான்ஷியல் சர்வீஸும் ப்ரைவேட் பேங்க் மாதிரியே தான் இருக்குது. ஆட்டோ சைட்வேஸ்லேயே இருக்குது. மெட்டல் கீழே போயிருக்கு, இந்த கேப்பில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் வந்து மெட்டல் வந்து சரியாக பர்ஃபார்ம் இனி பண்ணுமான்னு தெரியல. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ செக்டார் ரொட்டேஷனில் அது மாறுதான்னு பார்க்கலாம். ஐடி செக்டார் ஸ்டில் சப்போர்ட்டில் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. மந்த்லி பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை வந்து ஹோல்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்ஃப்ரா சைட்வேஸ் நமக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாச்சு. ஃபார்மா பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக மாறும்னு சொல்லியாச்சு, மாறுதுன்னு சொல்லியாச்சு. பட் நடுவில் வந்து கொஞ்சம் கீழே வந்தாச்சு. இருந்தாலும் வந்து ஃபைனலாக அவுட் பர்ஃபார்மிங் செக்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மா தான். அதனால தான் நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே ஃபார்மா வந்துருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணுறது ஃபார்மா ஸ்டாக்கு மோஸ்ட்லி. ஸோ டெய்லியில் வந்து ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லி வீக்லி டெய்லி 3 இதுலேயும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து அபவ் 60ல் இருக்குது ஃபார்மா. ஸோ ஃபார்மா வந்து அவுட் பர்ஃபார்மிங் ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருக்குது. ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது, மீன்ஸ் ஆல் டைம் ஹைலே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து எல்லாம் சைட்வேஸில் தான் இருக்குது. கன்சியூமர் ரியாலிட்டிக்கு வரும். ரியாலிட்டி மந்த்லி 40 சப்போர்ட் எடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. வீக்லி ஆர்எஸ்ஐ 60க்கு கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்பீஸ் கிட்ட ஸ்பீஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த ஆர்எஸ்ஐ வந்து அவுட்டர் பேண்ட் வந்து டச் பண்ணுது. ஸோ வாலட்டிலிட்டி பையிங் சைடு புல்லிஷ் சைடு இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லியில் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேலே நல்லா போகுது. பொலிஞ்சர் பேண்டு வாக்கில் இருக்குது. ஸோ ரியாலிட்டி நெக்ஸ்ட் வந்து எமர்ஜிங் செக்டாராக வரலாம். நமக்கு ஃபார்மா ஆல்ரெடி அவுட் பர்ஃபார்மிங் செக்டாராக இருக்குது. ரியாலிட்டி எமர்ஜிங் செக்டாராக இருக்குது. ரியாலிட்டியும் அடுத்து இது மாதிரி தான் வந்து ஃபார்மாவும் இருந்தது. ஸோ அதுவும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ரியாலிட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி. சரி, நம்ம செக்டார் அனலிஸ்ட்லாம் போதும். வேற என்ன நமக்கு செக்டார் இருக்கு. எஃப்எம்சிஜி டெய்லியில் வந்து ஓகே தான். டிஃபென்ஸ் செக்டார் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60 சப்போர்ட் எடுக்குது. டெய்லியில் வந்து 60 கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. இதையும் இன்னும் தாண்டி போனால் டிஃபென்ஸும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாருங்கள் சைட்வேஸ்க்கு வந்தாச்சு. டெய்லியில் ஆர்எஸ்சி 60ல் வந்து திரும்பியாச்சு சைட்வேஸ். இங்கேயும் வந்து 60 கிராஸ் பண்ண முடியல, இங்கே பண்ண முடியல, மறுபடியும் இங்கேயும் பண்ண முடியல. மீன்ஸ் வந்து ருப்பீஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலேயும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் ஆனால் வீக்லியில் வந்து
ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டெய்லியில் வந்து சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கோம் மோஸ்ட்லி. ஸோ நம்ம ருபீ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆகும். நம்ம லூப்பின் பார்ப்போம். லூப்பின் வந்து ஒரு முறை இங்கே சொல்லியாச்சு. இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது இது ஒரு கப் பேட்டர்ன் இங்கே இருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது சொல்லியாச்சு இந்த ஆல் டைம் பிரேக் பண்ணுதுன்னு சொல்லி. அது எதுன்னு பார்க்கலாம். ஆனால் மந்த்லி வீக்லி ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்கு. டெய்லியில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60 கிராஸ் பண்ணி இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த இது பிரேக் பண்ணும்போது சப்போஸ் பிரேக் பண்ண முடியல, ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும், மறுபடியும் ஆர்எஸ்ஐ டெய்லி ஆர்எஸ்ஐ 60க்கு கீழே விழாமல் இருந்ததுன்னா, கீழே இறங்காமல் இருந்ததுன்னா லூப்பின் வந்து பெஸ்ட்டு ஸ்டாக்காக இருக்கும். மறுபடியும் இது பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லைன்னா இது டைரெக்டாகவே பிரேக் பண்ணுதுன்னா ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா லூப்பின் ஒரு நல்ல ஸ்டாக்காக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆரோ ஃபார்மா. ஆரோ ஃபார்மா வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்துச்சு, அப்போ சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியாச்சு. ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே இருக்குது. மந்த்லி வீக்லி 60க்கு மேலே இருக்குது. சூப்பராகவே பிரேக் பண்ணியிருக்கு. டெய்லியில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் கொடுத்துருக்கு. ஸோ லூப்பின் வந்து லூப்பின் மாதிரியே ஆரோ ஃபார்மா அதை விடவே ஆல் டைம் ஹைக்கு போயாச்சு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ். மந்த்லி அபவ் 60, பட் வந்து நியர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணணும், வெயிட் பண்ணலாம். வீக்லி பெரிய ஷேடோ வந்துருக்கு. டெய்லி 60க்கு கீழே வந்து போகாத வரைக்கும் இந்த இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் வந்து இதையும் பிரேக் பண்ணால் கேப்லைன் பாயிண்ட்டும் நல்லா வந்து மூமெண்டம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியாச்சு நம்ம ஸ்டாக்கு? ஆரோ ஃபார்மா, கேப்லைன் பாயிண்ட்டு, கிளாண்ட் ஃபார்மா. கிளாண்ட் ஃபார்மா மந்த்லி எப்போ இந்த ஸ்க்வீஸ் பிரேக் அவுட் நடக்கும்போதே சொல்லியிருந்தாச்சு. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொமெண்ட் இருக்கு. அடுத்து நமக்கு டார்கெட் வந்து 4200, 4350, அட்லீஸ்ட் 4000க்கு போக சான்ஸ் இருக்கு. வீக்லி அபவ் 60 பிரேக் அவுட் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. டெய்லி வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சின்ன ஸ்க்வீஸ், மறுபடியும் பிரேக் அவுட். இங்கே பாருங்கள், ஸ்க்வீஸ் பிரேக் அவுட், மறுபடியும் ஸ்க்வீஸ், மறுபடியும் பிரேக் அவுட், மறுபடியும் இது ஸ்க்வீஸ்க்கு போகலாம், மறுபடியும் பிரேக் அவுட் போகலாம். ஸோ இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணணும் மந்த் வைஸாக. ஸோ நமக்கு வந்து இதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கிளாண்ட் ஃபார்மா நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்த ஸ்டாக்ஸ்லாம் பற்றி பார்த்துடலாம். நம்ம லாரஸ் லேப் வந்து முன்னாடி லாஸ்ட் வீக் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்து சொல்லியிருந்தாச்சு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஸோ இதுலேருந்து வந்து ஒரு பெரிய மூவ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. அதுதான் வந்து செக்டார் நல்லா இருந்தால் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுங்க. பாருங்கள், மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60, டெய்லி வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வீக்லி வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் உங்களுக்கு மூவ் கிடைச்சிருக்குன்னா 6%. இதில் ஃபியூச்சர்ஸ்லாம் 6% கிடைச்சா எங்கேயோ போகும். ஸோ இந்த மார்க் சென்ஸ் பார்த்தோம்.
மார்க்சன்ஸ் ஃபார்மா. ஸோ இது வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ண பிறகு வாங்கலாம். மந்த்லி வந்து இன்னும் நல்லா மேலே போகணும். ஸோ இது கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து வாங்கலாம். இதில் வேற என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிஆர்டி பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கான மூவ் இங்கே கிடைச்சிருக்கு. மல்டிபிள் பிஆர்டிலாம் இருக்குது நடுவில் நடுவில். ஸோ இதுக்கு வந்து இங்கே ஒன்று இருந்திருக்கு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று செகண்டு. ஸோ 2-3 டைம் பிஆர்டி வந்திருக்கு. பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க போய் பாருங்க. இதில் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். பிஆர்டி வந்து எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி பாருங்கள். அதுக்கான மூவ் கிடச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு வந்து தைரோகேர். சரி, தைரோகேர் டெக்னாலஜிஸ் மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60. வீக்லியில் வந்து 60 நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஷேடோவெலாம் இது கிராஸ் பண்ணணும். இதுவும் வந்து மேபி இந்த ஷேடோவில் கிராஸ் பண்ண பிறகு வாங்கினா நல்லாயிருக்கும் தைரோகேரும். ஸோ இதையும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ மற்ற ஸ்டாக்கை நீங்கள் பாருங்கள். நீங்கள் நம்ம பிஎஸ்சி வந்து பார்க்கலாம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. தாத்தா என்ன சொல்கிறாரு, தாத்தா வந்து அபவ் 60 இருக்காரு. உங்களுக்கு வந்து 60 கிட்ட சப்போர்ட் எடுக்கணும்னு நிறைய டைம் இருக்குது. வீக்லி இன்னுமே வந்து 60க்கு மேலே தான் இருக்காங்க. டெய்லி கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இன்னும் வந்து 40 டச் பண்ண இன்னும் டைம் இருக்குது. 40 டச் பண்ணால் இங்கே வந்து இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், டபுள் பாட்டம் கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் பிஎஸ்சி வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கேண்டில் கூட வந்து ரெட்டு வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சப்போர்ட் எடுக்குது 40ல். அப்படின்னும் போது பிஎஸ்சி வந்து நல்ல வந்து டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்காக இருக்கலாம். வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வாட்சஸில் போட்டு பாருங்கள். மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும்போது நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து பயங்கரமாக இருக்கும். 90%க்கு மேலே இருக்கும். மார்க்கெட் சைட்வேஸ்லேயோ இல்லை வந்து பீரிஷாக இருக்கும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்காது. பட்டு கரெக்டான டைரக்ஷன் இருக்கும்போது கரெக்டான ஸ்டாக் எடுக்கணும்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டடிக்காக தான். ஃபார்மா வந்து அவுட் பர்ஃபார்மிங். ஸோ அதில் வர ஸ்டாக்லாம் நம்ம வந்து நல்லா இது பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டடிக்காக வைக்கலாம். வேறு என்ன ஃபார்மா ஸ்டாக்ல மட்டும் சாகர் ஹெல்த் கேர் அதை மட்டும் பார்த்துடலாம். அது ஒரு சாகர் ஹெல்த் கேர் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ப்ளஸ் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்னா நல்லா பிரேக் அவுட்டு ஆல் டைம் ஹை. இங்கே பாருங்கள், வீக்லி அரசு எங்கே இருக்குது பாருங்கள், 60க்கு மேலே. டெய்லி ஆர்எஸ்ஐ வந்து இங்கே பாருங்கள் 60 கிராஸ் பண்ண முடியாமல் இருக்குது. 1 2 3 பர்டிங் வந்திருக்கு, ஸ்க்வீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் போகிறது என்னென்னா பிரேக் அவுட்டு, ஸ்க்வீஸ், கன்சால்டேஷன் ஆகும், மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அந்த ஸ்க்வீஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷேடோஸ்லாம் தாண்டி மறுபடியும் வந்து போகுது. ஃப்ரைடே வந்து ஸ்க்வீஸ் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் முடியல, மறுபடியும் கீழே வந்துருக்கு. ஆர்எஸ்ஐயும் 60 கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். இல்லைன்னா அந்த கேப்பில் வரும்போது மறுபடியும் வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியே கொடுக்கலாம். இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கினா இன்னுமே நமக்கு வந்து நல்ல மூவ் கிடைக்கலாம். ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க, சாகர் ஹெல்த் கேரையும். ஸோ இந்த அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான அனலைசிஸ், சிம்பிளான ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. சிம்பிள் டெக்னிக்கல் அனலைசிஸ் சேனல் வந்து தமிழில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.